ஜிபே, ஃபோன்பேயில் இனி உங்கள் நம்பர் தெரியாது. செப்டம்பர் 4 முதல் புதிய ரூல்ஸ். இந்தியாவில் யுபிஐ பரிவர்த்தனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில், பயனாளிகள் தனியுரிமை மேம்படுத்தும் முக்கிய மாற்றத்தை இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் தெரிவித்துள்ளது. யுபிஐ மூலம் பணம் செலுத்துவது இன்று இந்தியர்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. சிறிய கடைகள் முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை பெரும்பாலான இடங்களில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் உள்ளிட்ட யுபிஐ செயலிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில், பயனாளர்கள் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. புதிய வழிகாட்டுதலின்படி, செப்டம்பர் 4க்குள் அனைத்து யுபிஐ செயலிகளும் மற்றும் வங்கிகளும் தேவையான தொழில்நுட்ப மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகு யுபிஐ மூலம் பணம் அனுப்பும் போதோ அல்லது பெறும்போதோ பயனரிடம் முழு மொபைல் எண் திரையில் காட்டப்படாது. அதற்கு பதிலாக கடைசி 4 இலக்கங்கள் மட்டுமே காண்பிக்கப்படும். இதன் மூலம் தேவையற்ற தனிப்பட்ட தகவல்கள் பகிர்வை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் QR குறியீடு மூலம் பணம் செலுத்தும் பரிவர்த்தனைகளிலும் பணம் அனுப்பியவர் அல்லது பெற்றவரின் முழு மொபைல் எண் காட்டப்படாது. இதனால் கடைகள் அல்லது அறிமுகமில்லாத நபர்களுடன் பரிவர்த்தனை செய்யும் போது தனியுரிமை மேலும் பாதுகாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிஐயின் மற்றொரு முக்கிய மாற்றம் யுபிஐ பயனாளர்கள் பெயர் பயன்பாடு ஊக்குவிப்பதாகும். மொபைல் எண்ணை கொண்ட யுபிஐ ஐடிக்கு மாற்றாக யூசர் நேம் @பேங்க் போன்ற பயனர் விருப்பமான யுபிஐ ஐடிகளை உருவாக்கும் வசதியை இயல்பு நிலையாக வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பயனர்கள் தங்கள் மொபைல் எண்ணை பகிராமல் யுபிஐ பரிவர்த்தனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்டுக்கு இணங்க தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். மொபைல் எண்கள் வெளிப்படையாக தெரியும் என்ற சூழ்நிலையில் தேவையற்ற அழைப்புகள், மோசடி முயற்சிகள், தனியுரிமை பிரச்சனைகள் ஏற்பட்டதாக பல புகார்கள் எழுந்தன. குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை கருத்தில் கொண்டு இந்த மாற்றம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்த பிறகு யுபிஐ பரிவர்த்தனைகள் முன்பை விட பாதுகாப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.